தாத்தா என்ன சமைக்கிறீங்க இப்போ? கோலம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. சுக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. மோர் தான் பெஸ்ட். நான் லிட்டரலா இப்ப சாமி முன்னாடி உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து முழுக்கால் ட்ரௌசர் போட்டுட்டு வந்த மயிலாப்பூர்ல இருக்க ட்ரௌசர் தாத்தா கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ இப்பதான் பாக்குறீங்க, இந்த சேனலே இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா இன்ஜிமேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கடையை பத்தி எக்கச்சக்கமா நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன், ஆனால் இங்கே ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். கேண்டிடான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போட்டுக்குவா. அப்புறம் வந்து கோஸ் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு போயிட்டாங்க வந்த உடனே. சர்வீஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. கிட்ட 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 கிட்டன்னு நடக்கிறதுனால நமக்கு ஆஸ் யூஷுவல் வெஜிடேரியங்கிறனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறேன். அளவு சாப்பாடு, மட்டன் சாப்ஸு, போட்டி, இறால் ஃப்ரை. சரி, ஒரு இறால் ஃப்ரை போயிடலாம். அவ்வளோ வேணாம். வந்த உடனே சாப்பாடு இறக்கிட்டாங்கப்பா. பேட்ச் ஒர்க் மட்டன் சுக்கா ஒன்று கொடுத்துருங்க, எறா ஒன்று கொடுத்துருங்க. கோலம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கரெக்டாக சூடாக இருக்கு, ரொம்ப சூடாக இல்லாமல் கொதிக்க கொதிக்க இல்லாமல் சாப்பிட்ற அளவில் சாப்பிடலாமா? நல்லா வெங்காயம் பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் ரொம்ப அமைதியாக சாப்பிட்றாங்க. எனக்கு லைட்டாக ஷை ஃபீலிங்காக வருதுடா. மட்டன் குழம்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டன் குழம்பு ஊற்றிக்கிட்டேன். மட்டன் குழம்புல ஒரு வாய் நல்லா இருக்குமா? கோலா உருண்டை வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். மட்டன் குழம்பும் கோலா உருண்டையும் நல்ல காம்பினேஷன். தேங்க்ஸ்ண்ணே. ஃபிஷ் ஃப்ரை இருக்கானே? அண்ணன் கொஞ்சம் வயசானதால நான் பேசுறது கேட்க மாட்டேங்குது. எறா தொக்கு. நமக்கு வந்து இந்த எறா தொக்கையே ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடணும்னு தோணும். இந்த ரைஸ் இதெல்லாம் ரொம்ப அமைதியாக சாப்பிட்றாங்கடா. தொக்கை ரைஸில் போட்டு ஆஹா, ஏதாவது ஒரு 4 பீஸ் 5 பீஸ் ஒன்றா வச்சு ஒரே வாயில் போடுவோமா? ஆஹா, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது, கரெக்டாக வந்துருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தொக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்கன்னா, பட் எறா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மட்டன் சுக்கா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ரெண்டுமே அவ்வளோ சூடாக இல்லை. லைட்டாக அதையும் ரைஸில் போட்டு செஞ்சிடும். காரசாரமாக இருக்குது. போலாமா? ஒரு வாய் மட்டன் சுக்கா. என் அப்பா ஊர் ஒரு கிராமம், சரியா? அங்கெல்லாம் மட்டன் இப்படி தான் செய்வாங்க. எனக்கு வந்து இது சாப்பிட்டோன்னே எனக்கு அந்த ஃப்ளேவர் தான் வருது. ஊரில் மட்டன் சாப்பிட்ற மாதிரி. மட்டன் வந்து சாஃப்டாக இருக்குது. தொக்கு கொஞ்சம் காரசாரமாக உப்பெல்லாம் இருக்குது. எனக்கு சுக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து அவங்களோட ப்ரான் குழம்பு. ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு கொடுத்தாங்க, ப்ரான் குழம்பு. ஓகே, நல்லா இருக்கு. உப்பு ஜாஸ்தி, ப்ரான் ஓகே தான். இப்படி ஒரு பீஸ் தொக்கு எடுத்து ப்ரான் குழம்புல இப்படி வச்சு கொஞ்சம் ரைஸ் போட்டு அந்த குழம்போடு அடித்தோன்னா பயங்கரமாக இருக்கு. அங்கே காமிங்களேன். வீட்டிலலாம் சாமி படம் முன்னாடி நான்வெஜ்ஜே சாப்பிட விட மாட்டேன். நான் லிட்டரலாக இப்போ சாமி முன்னாடி உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபனி வேர்ல்டு, த ஃபனி வேர்ல்டு. மட்டன், ப்ரானு, சிக்கன், கொஞ்சம் சிக்கன் குழம்பு போட்டு நல்லா இருக்கும். சிக்கன் குழம்பு தேங்காயெல்லாம் போட்டு நைஸ் சிக்கன் குழம்பு. இப்போ ஃபைனலி ஆப்போசிட்டில் ஒரு இடம் கிடச்சிச்சு. அதனால ஃப்ரேம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இவ்வளோ நேரம் அந்த ஜூமில் பார்த்ததுக்கு மன்னிச்சுக்காங்க. இப்போ என்ன பண்ண அந்த கேப்பில் அப்படின்னா ப்ரான் தொக்கு எடுத்து ரைஸில் பிசைஞ்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ரான் தொக்கு. ப்ரான் தொக்கு அருமையாக இருக்குது. அடுத்து அவங்களோட சிக்கன் ஃப்ரை ஒரு பீஸ் எடுப்போமா. போன்லெஸ்லாம் இல்லை, போனோட தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது சிக்கனு. சிக்கன் சாஃப்டாக இருந்தாலும் முத்தனை கோழியாக இருக்குது. அதனால் உள்ளே இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சக்கையாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல முத்திருச்சு கோழி, பெரிய கோழி.
நீங்க சமைக்கிறதுலயே சமைக்கிறதுல மட்டன் சுக்கா பிடிக்கும், மீன் வறுவல் பிடிக்கும், சுறா புட்டு பிடிக்கும். சுறா புட்டு ஒரு மாசமா போடுறது இல்லை, நல்ல மீனாக வர்றதில்ல, ஃப்ரீயாக வருது. சைஸாக வந்தால் தான் நல்லா இருக்கும். ரைட், ஓகே. நான் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பாடு. எனக்கு எறா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எறா மட்டன் சுக்கா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்டேன். கோலா உருண்டை முதல்ல வந்து கொடுத்துட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. கோலா உருண்டை நல்லா பெருசா, எல்லா சின்னத்துலையும் சின்ன சின்னதாக போட்டுருவாங்க. கோலா உருண்டை குட்டி குட்டியா இருக்கும். நான் கேட்டியா, காலையில் கேட்டியா கோலா உருண்டை எல்லா பக்கமும் எப்படி போடுறாங்கன்னு? ஓய் காது கேட்கலையா? கோலா உருண்டை எல்லா பக்கமும் எப்படி போடுவாங்க? சின்ன சின்னதா போடுறாங்கன்னு சொன்னேன். கோலா உருண்டை எல்லா கடையிலயும் ரொம்ப சின்னதா போடுறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உங்களுக்கு கேட்கலையான்னு கேட்டாரு. எல்லாம் இவ்வளவு சைஸ் தாங்க இருக்கும், இவ்வளவுதானே கொடுப்பாங்க. நம்மளால இவ்வளவு பெருசு. அவர் வந்து ஒரு நாள் என்ன சொன்னாரு, ஏன் இந்த மாதிரி டென்ஷன் தான் போடுறீங்க, அது தப்பு இல்லையா, அது தப்பு இல்லையா, கொஞ்சம் பெருசா போடு அப்படி இல்லை. அவர் எப்படி சொன்னாரோ அதுபடி நான் போட்டு வரேன். எனக்கு என்ன எல்லாருமே பிடிக்கும். வஞ்சர மீன் பிடிக்கும், மட்டன், சிக்கன், எறா, சொரா எல்லாமே விரவுல செய்யறதுனால எல்லாமே பிடிக்கும். இங்க இருந்து வீட்டுக்கே சாப்பாடு எடுத்துன்னு போறதே விரவு சாப்பாடுன்றதுனால வீட்டுக்கு நான் எடுத்துன்னு போயிடுவோம். எல்லாமே வீட்டுல சாப்பாடே செய்ய மாட்டேன், இங்க இருந்தா எடுத்துன்னு போறது. பிள்ளைங்க மருமக எல்லாமே இங்க இருந்தா அவங்க சாப்பிடுறது. அதான் நல்லா இருக்கும். இது வந்து அந்த காலத்துல விரவு சாப்பாடு செய்வாங்கல்ல, அப்போ அதனால இந்த விரவு சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும். அதான் மற்றபடியே ஒன்றும் இல்லை. அண்ணே, இது வரைக்கும் நம்ம கடைக்கு வராதவங்க கிட்ட என்ன சொல்றீங்க? வந்து ட்ரை பண்றதுக்கு என்ன சொல்றீங்க? அது வந்து அவங்க விருப்பம். வந்து பார்க்கும்போது நம்ம இடம் கொஞ்சம் பார்வை இல்லாமல் இருக்கும், அதனால வரவே பயப்படாங்க. உள்ளார வந்துட்டாங்கன்னு சொன்னால் திரும்பி போக மாட்டாங்க, நெக்ஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்மளால மேற்கொண்டு அதை கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு முடியல, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படியே இன்னும் பல வருஷம் கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் அடிக்கடி வருவோம். தேங்க்யூ. மொத்தமாக நம்ம சாப்பிட்டதுக்கு 760 ரூபா பில் வந்து, விச் இஸ் அ குட் டீல். ஐ ஃபீல் நம்ம நிறைய ஐட்டம் வாங்கணும், சிக்கன் வாங்கணும், ப்ரான் வாங்கணும், மட்டன் வாங்கணும், பட் ஸ்டில் ரேட் வந்து ஓகே. நம்ம ட்ரௌசர் தாத்தா கடையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலாக அந்த சாப்பிட்றத விட உங்களால் முடிஞ்சால் போய் ட்ரௌசர் தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. சூப்பராக பேசுகிறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக பேசுகிறாங்க. இட்ஸ் அ வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. 50 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறது, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியுமா, அது அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. கிளீன்லினஸ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்காது. ஃபுல்லாக விறகடுப்பில் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒரு ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த இடம் வந்து கிளென்லினஸோ ஃபுட்டோ கிடையாது. இந்த இடம் வந்து ஒருத்தர் தாத்தா, அவரால் வளர்க்கப்பட்ட கடை, அவரால் நடத்துகிற கடை. ஸோ நீங்கள் அவருக்காக இந்த இடத்துக்கு வரலாம், ட்ரை பண்ணலாம். ப்ரைஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக கிடையாது. அவங்க சொல்கிறத பார்த்தா அவங்களுக்குமே விலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது ரேட்டெல்லாம். பட் அதுக்காக அவங்க ஏற்றி தான் ஆகணும். நிறைய இடத்துல 400 500 கொடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி இடத்துக்கு அப்பப்போ வந்து கொஞ்சம் ரீலீவ் பண்ணலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ இட் வாஸ் நைஸ் ஃபார் மீ, இட் வாஸ் குட். நான் பெருசாக இந்த கிளீனினஸ்லாம் பார்த்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹார்ட்ஃபுல்லாக சமைக்கிறாங்க, சந்தோஷமாக சமைக்கிறாங்க, ஆசைப்பட்டு சமைக்கிறாங்க. ஸோ எனக்கு அது இருந்தாவே எனக்கு அது போதும். மற்றபடி திஸ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ட்ரௌசர் தாத்தா கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த என்ன கடைக்கு போகலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டிங்கன்னா நான் அங்கே போய்ட்றேன். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இஞ்சி மேனுக்கு மறக்காமல் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.